ஐயன் வள்ளுவருடைய சிலை. அன்புடைமை அந்த அதிகாரத்துக்கு கீழே ஐயன் வள்ளுவனார் சொல்லியிருக்கிறது ஒண்ணுன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வல புன்கண் நீர் பூசல் தரும். அன்புக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அது வந்து நம்முடைய கண்கள்ல அவ்வளவு நன்றி உணர்வையும் கண்ணீரையும் வர வைக்கக்கூடியது. அதுக்கு அவங்க செதுக்கி இருக்கிற சிற்பத்தை பாருங்க. போர்க்களத்துல ஒரு வீரன் மாண்டு கிடக்கிறது. அங்க வந்து அநேகமா இது கிருஷ்ணர் இல்ல மகாபாரதத்துல வரும்னு நினைக்கிறேன். கர்ணர்னு நினைக்கிறாரு. அவர் வந்து அன்பா கேட்கிறார் கவச குண்டலத்தையும் இதையும் நான் நினைக்கிறேன். மார்வேடம் அணிந்து கர்ணன் வந்து மிக புண்ணியம் செய்தவன், அவ்வளவு சீக்கிரத்துல உயிர். அப்ப கேட்கையில கர்ணன் வந்து அதையும் யாக்கையா தர்றாங்க. இது என்னுடைய அனுமானம். அநேகமா அந்த கதையில இருக்கு. அடுத்தது பாருங்க, இது அநேகமா புறாவிற்கு தொடை சதைய அறுத்து தந்த ஒரு அரசனுடைய கதைன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி எவ்வளவோ சிற்பங்கள். புறாவன் சிலம்பு மயில்
இது பாருங்க. அடுத்தது வள்ளுவருடைய குறளை அடியொற்றி ஏற்படுத்தியுள்ள மேன் மேலும் சில சிற்பங்கள். மிக அற்புதமா செதுக்கி இருக்கிறாங்க. அதே போர்ட்லையும் வந்து எழுதி என்னென்ன குறள் என்னென்ன போட்டு அதுல பாருங்க, வள்ளுவர் போற ஒரு ஞானி நம்ம இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பார்க்க முடியாது. அவர் இல்லறத்துல வாழ்ந்துட்டே நல் அறம் அடைந்த ஒரு மாமனிதர், மிக பெரும் ஞானி. நட்பாராய்தல் 7 சொற்கள்ல அவ்வளவு உலகத்தையே விளக்கியிருப்பார். அதை பத்தி ஒவ்வொரு புத்தகம் எழுதுறதுன்னா நம்ம 200 300 பக்கத்துக்கு இது வேணும். நட்பாராய்தல் உதாரணத்துக்கு ஒரு குறள்ல எடுத்துக்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு கீழே நாடாது நட்டலு கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மை நடைமுறை தான் துயரம் தரும். அதாவது ஆராய்ச்சி கொள்ளாம நட்பு கொண்டோம்னா அது வந்து ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக துயரத்தை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறத வெறும் 8 சொற்கள்ல எப்படி விளக்கி இருக்கிறாரு பாருங்க. படைச்செருக்கு, படைமாட்சி, பொருள் செயல் வகை, பொருள் எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கணும், அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு அற்புதமா விளக்கி இருக்கிறாரு. ஒரு குறளை பார்க்கலாம் மறுபடியும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. நம்ம கையில காசு இல்லை, பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகள் இல்லை அப்படின்னா நம்ம எங்க சென்றாலும் நம்மளோட பண்பை வந்து எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க. இதே வந்து பொருள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அறிவே இல்லைன்னா கூட அவங்க எங்க போனாலும் கொண்டாடுவாங்க. இங்க பாருங்க, அது கீழே இருக்கக்கூடிய சிற்பம். இவர் அறிஞர், இது பெண். இங்க பாருங்க, செல்வந்தர். இதனுடைய மதிப்பு இது சொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லும். அவ்வளவு அர்த்தம் நிறைந்தது, பொருள் நிறைந்தது. அதே மாதிரி நட்பாராய்தல் கீழே என்ன சிற்பம் செதுக்கி இருக்கிறாங்க பாருங்க. ராமர், லட்சுமணன், அனுமர், சுக்ரீவர், இவங்களுடைய நட்பு நம்மளுக்கு ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்டது ஒண்ணு. நட்பிற்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகள். அந்த நட்பாராய்தல்ங்கிற குறளுக்கு, அந்த இருக்கக்கூடிய குறள்களுக்கும் இந்த சிற்பங்களுக்கும் இந்த சிற்பத்திற்கும் எவ்வளவு தொடர்பு? பேசிக்கொண்டு இருப்பது கௌதம் திருப்பூர். இப்போ நான் கோலாலம்பூர்ல முருகன் கோயில்ல இருந்து போக்குறேன். இது பேர் தான் குறள் ஓவியம்னு சொல்லுவாங்க. இந்த குறள் சிற்பம்னு கூட சொல்லலாம். அத்தனையும் குறள் திருப்பூர்.
அதற்கு சிற்பங்களின் அர்த்தம். நம்ம சிற்பத்தை திருக்குறள் எழுதியிருக்கிறதையும் பார்த்தோம்னா அவ்வளவு ஒப்புமை, அவ்வளவு சிறப்பு.